பிரைஸ் லார்ட்ப்பா. பிரைஸ் லார்ட்மா. ஓகே, இன்னைக்கு உங்கள்ட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. சரிங்களா? கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்கலாமா பார்க்க கூடாதா? கிறிஸ்தவர்கள் கண்டிப்பா பார்க்க கூடாது. சரியா? ஏன் அப்படின்னா இதற்கு ஒரே ஒரு ஆதாரமான ஒரு வசனம் ஒன்று உண்டு. தேவன் ஒரே ரத்தத்தினாலே மனிதர்களை உண்டாக்குனார், தோன்ற பண்ணினார் அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் ஒரே ரத்தத்தினாலதான் தேவன் உண்டாக்கி இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு ரெட் கலர், ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எல்லோ, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு கிரீன் கலர், அப்படி கண்டிப்பா கிடையவே கிடையாது. சரியா? அப்ப இதுலயே நம்முடைய இந்த கேள்விக்கு பதில் தெளிவா கிளியரா இருக்கிறது. அதனால ஜாதி கண்டிப்பா நாம பார்க்க கூடாது. இந்த ஜாதி பார்க்கறதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஏற்ற தாழ்வு அப்படின்னு அந்த காரியங்கள் வரும். ஒருவேளை பழைய காலங்கள்ல மனிதர்கள் செய்கிற தொழிலை வைத்து அவங்கள கோத்திரங்களா பிரித்திருக்கலாம். சரியா? ஆனா இந்த காரியத்துல நம்ம இடறி போக கூடாது. சொல்ற காரியம் விளங்குதா உனக்கு? ஆமா, அந்த கோத்திரங்கள் வந்து செய்கிற தொழிலை வைத்து இவங்க இன்ன கோத்திரம், இவங்க இன்ன வகுப்பு அப்படின்னு பிரித்திருக்கலாமே தவிர அது ஏற்றத்தாழ்வு கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னா சிறியரில் ஒருவரையேனும் அற்பமா எண்ணக்கூடாதபடி நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். நோட்டீஸ் பாயிண்ட், இது ரொம்ப முக்கியமான கருத்து. அப்போ ஒரு சிறிய ஒரு மனிதன், இப்ப ரோட்டு ஓரத்துல ஒருத்தர் உட்காந்து யாசம் எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி, இவர்களை கூட நாம் அற்பமா நினைக்க கூடாது அப்படின்னு தேவன் எச்சரிக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர்களை எந்த விதத்திலும் அற்பமா எண்ணக்கூடாது அப்படி சொல்லியிருக்கிற பட்சத்துல ஒரு ஜாதியை பார்க்கிறது, ஜாதியை வைத்து ஒரு மனுஷனை கேவலமா கீழ்த்தரமா எண்ணுவது அல்லது உயர்த்தி எண்ணுவது அது பாவம். சொல்லணும். அதனால ஜாதி தேவன் விரும்புவதே கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே ரத்தம், வேதம் அப்படித்தான் சொல்லுது. அதனால ஜாதியில ஏற்றத்தாழ்வுகள் வந்துச்சு அப்படின்னா அது கர்த்தருக்கு விரோதமான பெருமை உள்ளவர்களை தேவன் கண்டிப்பா எதிர்த்துதான் நிற்பாங்க. ஸோ நாம ஜாதி பார்த்து அதுல ஏற்றத்தாழ்வுகளை நம்ம கொண்டாடணும் அப்படின்னா கண்டிப்பா நாம் தேவனுக்கு விரோதியாய் மாறுவோம். தேவன் நம்மளை நிச்சயமா எதிர்த்து நிற்பாங்க. சோ கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்க கூடாது, நம்ம யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியாமா? ஓகேப்பா, எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகேவா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிறிஸ்தவர்கள் எல்லாரும் நம்ம அப்பாவுடைய ஒரே ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைகள். நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகளா என்ன செய்வோம், இருப்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓகேவா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. God bless you. God bless you.